டே யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பயாலஜி டீச்சர். நாம் படித்தோம் இல்லையா, உணவு பாதையில் இல்லையா? இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன சொல்லுங்க, அமிலத்தை பற்றி கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். இப்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இல்லையா, நம்ம போன கிளாஸ்லேயே படித்தோம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இல்லையா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய தன்மை என்னதுன்னு சொல்லுங்கள். நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திடமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த அமிலத்தை எடுத்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கையால் எடுக்க முடியுமா? நம்ம இந்த சாயாவையோ இல்லை சாம்பாரோ ரசமோ ஊற்றுற மாதிரி நம்ம கையால் எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகும்? கையெல்லாம் சுட்டுக்கும் இல்லையா? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கையெல்லாம் சுட்டுக்குது. ஆனால் நம்மளுடைய இரைப்பையில் ஏதாவது ஆகுதா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எங்கே இருக்குது? இரைப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இல்லையா ஒரு நீர்மம். அந்த நீர்மம் நம்மளுடைய இரைப்பையினுடைய செவிர்களை எதையும் செய்கிறது கிடையாது. இரைப்பையில் ஆக்சென்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு செல் வகைகள் உண்டு. ஆக்சென்ட்ரிக் செல் வகைகள். இந்த ஆக்சென்ட்ரிக் செல் வகைகள் தான் நம்ம உடலில் இந்த ஜீரணத்திற்கு தேவையான செரித்தல் மண்டலத்திற்கு தேவையான ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எல்லாம் உற்பத்தி செய்யுது. இப்போது நம்ம ஏற்கனவே அமிலத்தன்மையை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம், பிஹெச்சை பற்றியெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் படித்தாச்சு. இந்த இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு 1லேருந்து 3 வரைக்கும் இந்த பிஹெச் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் கூட நம்மளுடைய செவிரை எதையும் செய்யறதில்ல. நம்ம கையை சுட்டுக்கிறது, நம்மளுடைய இரைப்பை செவிரை எதையும் செய்யறதில்ல. அப்போ அதுக்கு எதுவும் காரணம் இருக்கணும் இல்லையா? என்ன காரணம்? நம்மளுடைய இரைப்பையினுடைய உட்புற செவிரில் சில வகையான நீர்மங்கள் உற்பத்தி ஆகின்றன. கூடவே சில பைகார்பனேட்ஸுகளும் இருக்குது. இந்த பைகார்பனேட்ஸும் இந்த நீர்மமும் இருக்கிறதுனால காரத்தன்மை ஏற்படுகிறது. இந்த காரத்தன்மை இருக்கிறதுனால இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதனுடைய வேலையை மட்டும் செய்யுது. நோய் கிருமிகளை அழிச்சிக்கிட்டு போகுது, பிஹெச்சை நிலநிறுத்துது, இப்படி அந்த வேலையை மட்டும் செய்யுது. ஒரு காலத்திலேயும் இரைப்பையினுடைய செவிரில் என்ன செய்யறதில்ல, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறது கிடையாது. ஆனால் சில சமயங்களில் சிலப்போ வயதுக்கு அதாவது ஒரு வயசாகும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இரைப்பையினுடைய அந்த செவிரில் இருக்கக்கூடிய நீர்மங்களோ அல்லது பைகார்பனேட்டுகளோ உற்பத்தி ஆகலைன்னா என்ன ஆகும்? என்னது கேஸ் ப்ராப்ளம்னெல்லாம் சொல்லுவாங்களே, அசிடிட்டின்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி அசிடிட்டி ஏற்படலாம், கோளாறு ஏற்படும், வயிறு எரியிற மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம கவனிக்காமல் விடலாமா? விடவே கூடாது. ரொம்ப நீண்ட கால இது போல் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுவே நம்மளுடைய இரைப்பையில் புண்ணை ஏற்படுத்திடும். சரியா? கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சரெல்லாம் கேட்டுருக்கீங்களா? வயிறெல்லாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்திடும். இதை கவனிக்காமல் விடவே கூடாது. அப்போது நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும். கரெக்டாக 4 மணி நேரம்னு இருந்ததுன்னா என்னது, எல்லாருமே இரைப்பையில் ரெடி ஆயிடுவாங்க. உள்ளே இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன ஆயிடுவாங்க, ரெடியாக நிற்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவங்களுக்கு வேண்டதை போட்டு கொடுக்கணும். காலையிலையா டிஃபன் போட்டு கொடுத்துரு, மத்தியானமாக சாப்பாடு போட்டு கொடுத்துரு, இட நேரமாக ஏதாவது சாயாவோ பிஸ்கெட்டோ போட்டு கொடுத்துரு, நைட்டு ஃபுட்டு போட்டு கொடுத்துரு. புரிஞ்சுதா? எதையாவது நம்ம வயிற்றுக்கு போட்டு கொடுக்கணும், கண்டதையும் போட்டு கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இப்படி நம்மளுடைய இரைப்பையானது மிக ஆரோக்கியமாக செயல்பட்டு நல்லா அரைஞ்சு இல்லையா, அது நல்ல கூழ்ம வடிவத்தில் ஆயிரும்.
கூழ்மம்னா என்னது? அரைச்ச மாவு மாதிரி ஆயிரும், கூழ் மாதிரி ஆயிரும். இந்த கூழ்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய இரைப்பையில் இருந்து பின்ன உணவு போகிறது எங்கே? நம்மளுடைய சிறுகுடல். இப்போ சிறுகுடல் பேர் தான் சிறுகுடல், சரியா? அதனுடைய விட்டான் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதை சிறுகுடல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 மீட்டர் நீளம் வர இந்த சிறுகுடல் நம்மளுடைய உடலில். நம்ம நேரத்திலேயே ஒரு ஒர்க் ஷீட்டெல்லாம் முடிச்சாச்சு சிறுகுடல் இல்லையா? உள்ள சிறுகுடல் அப்படி பயங்கரமாக சுருண்டு மடிப்புகள் எல்லாம் அப்படி இருக்குது. உள்ள ஒரு 5லிருந்து 6 மீட்டர் வரை நீளம் இருக்கும். இனி இந்த இரைப்பையில் இருந்து இந்த சிறுகுடலினுடைய ஆரம்ப பகுதி இருக்குது. ஆரம்ப பகுதி இரைப்பையில் இருந்து சிறுகுடலினுடைய ஆரம்ப பகுதி பார்த்திங்கன்னா, நம்ம தலையிலெல்லாம் ஸ்லைடு குத்துவோம் பார்த்திங்களா, அப்படி ஒரு பெண்ட் வரும், சரியா? முன் சிறுகுடல் அப்படின்னு பேர், சரியா? முன் சிறுகுடல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த சிறுகுடல் முன் சிறுகுடலில் என்ன ஆகும்னு கேளுங்க. அதில் 2 வகையான உறுப்புக்களில் இருந்து நீர்மங்கள் வந்து சேரும். இந்த 2 வகையான நீர்மங்கள் என்னது? 1 கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய பித்த நீர் வந்து சேரும். 2 கணையம் அப்படிங்கிற உறுப்பு உற்பத்தி செய்யக்கூடிய கணைய நீர்மங்களெல்லாம் வந்து சேரும். 2 தனித்தனியாக பார்க்கணும், சரியா? நமக்கு அங்கே ஒரு படம் கொடுத்துட்டுண்டு பாருங்க, கல்லீரல் படம் கொடுத்துட்டுண்டு இல்லையா? கல்லீரல் அதே மாதிரி கணையம்னு அடையாளப்படுத்தி அங்கே வந்து பித்தநீர் பை அடையாளப்படுத்திட்டுண்டு இல்லையா? எல்லாமே பார்க்குறீங்க தானே? புஸ்தகத்தை எடுத்து பார்க்குறீங்களா? பாருங்கள். இனி நம்மளுடைய முன் சிறுகுடலில் ஒரு பொதுவான குழாய் மூலமாக இந்த 2 உறுப்புகளும் அதனுடைய சுரப்புகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. படத்தை பார்த்தீங்க இல்லையா? எப்படி இருக்கு? இந்த சி மாதிரி முன் சிறுகுடல். முன் சிறுகுடலுக்கு இங்கிலீஷ் பேர் என்னது? டியோடினம். என்ன பேர்? டியோடினம். முன் சிறுகுடல். இப்போ நம்மளுடைய வயிற்றில் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய கல்லீரல் இருக்கும். இங்கிலீஷில் என்ன கல்லீரலுக்கு பேர்? லிவர். இந்த கல்லீரல் நம்ம ரொம்ப நல்லது, வைட்டமின் ஏ நிறைய இருக்கும். நம்மளோடது கிடையாது. நம்ம இப்போ கல்லீரலெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? மீட்டெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, கறியெல்லாம் சாப்பிட்றவங்க. அப்போது வைட்டமின் ஏ வந்து ஆட்டினுடைய ஈரலில் நிறைய இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாகும். சேம் தான், ஆட்டினுடைய ஈரல் எப்படி இருக்கோ, கல்லீரல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மனிதனுடைய கல்லீரலும். அதே கலர் தான், நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும், பெருசாக இருக்கும், 3 பகுதிகள் இருக்கும். நல்ல உடலிலேயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய லிவர், கல்லீரல். நம்மளுடைய ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாக்கும், குறித்து வச்சுக்கங்க. நம்மளுடைய உடலிலேயே மிகப்பெரிய உறுப்பு என்னது? கல்லீரல். இந்த கல்லீரல் பித்த நீர் என்ற ஒரு நீர்மத்தை உற்பத்தி செய்யும். பித்த நீர் தெரியும் இல்லையா? சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பல்லு விளக்கும் போது விடிய காலையில் கொமட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு மஞ்சள் கலரில் கசப்பான ஒரு நீர்மம் வரும் பார்த்தீங்களா? அதுதான் பித்த நீர். இந்த பித்தம் அதிகமாகிறது தோஷமாக்கும். இந்த காப்பியெல்லாம் நிறைய குடிக்கும் பொழுது பித்தம் நிறைய வரும், சரியா? பித்த நீர் எதுக்காக இருக்குது? பித்தங்கிறது நொதி கிடையாதுப்பா. நம்ம என்ன நினச்சிக்க கூடாது, நம்ம இதுக்கு முன்னாடி இரைப்பையிலெல்லாம் நொதிகள் படித்தோம் இல்லையா? அது மாதிரி இந்த பித்த நீர் வந்து நொதி கிடையாது. இது ஒரு நீர்மம், கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நீர்மம். இந்த நீர்மம் வந்து பித்த நீரானது உற்பத்தி ஆகிறது கல்லீரல்னாலும் அது சேமித்து வச்சிருக்கிறது எங்கே? பித்த நீர் பையில். பித்த நீர் பையிலியாக்கும் சேமித்து வச்சிருக்கிறது. இதுக்கு என்ன வேலை? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய செரித்தல் வேலையை, கொழுப்பு செரிக்க வேண்டாமா இல்லையா? கொழுப்பை சின்ன 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 துகள்களாக மாற்றுவது தான் பித்த நீரினுடைய வேலை, சரியா? பார்த்துக்கிட்டிங்களா? கல்லீரல் எது உற்பத்தி செய்யுது? பித்த நீரை உற்பத்தி செய்து பித்த நீரில் பையில் வந்து சேமித்து வச்சிருக்கிறது.
தேவையான சமயத்தில் அந்த கரெக்ட் டைம் ஆகும் பொழுது முன் சிறுகுடலுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இனி அடுத்தது என்னது? கணையம். இந்த கணையம் என்ன ஆகுது? கணைய நீர்மங்கள் 3: கணைய அமைலேஸ், ட்ரிப்சின், கணைய லிப்பேஸ். என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கணைய அமைலேஸ், ட்ரிப்சின், கணைய லிப்பேஸ். இனி பார்த்துக்கிட்டிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதணும், சரியா? கணைய அமைலேஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்மளுடைய வாயில் உமிழ்நீர் அமைலேஸ் படித்தோம் இல்லையா? உமிழ்நீர் அமைலேஸ். உமிழ்நீர் அமைலேஸ்க்கு என்ன வேலை? மாபொருளின் ஒரு பகுதியை மால்டோஸாக மாற்றுகிறது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதே வேலை தான் இங்கே. கணைய அமைலேஸ் என்ன பண்ணும்? மாபொருளை மால்டோஸாக மாற்றுறது தான் கணைய அமைலேஸினுடைய வேலை. இனி அடுத்தது ட்ரிப்சின். ட்ரிப்சினுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் புரதமெல்லாம் கொஞ்சம் செரிச்சிச்சு இல்லையா? இங்கே இறைப்பையில் செரிச்சது இல்லையா? பெப்சின் என்ற நொதி பெப்டோனாக மாற்றுச்சு இல்லையா? கொஞ்சமெல்லாம் புரதம் அங்கேயே ஜீரணமாயிட்டது. இனி மிச்சம் இருக்கக்கூடிய புரதமெல்லாம் இங்கே ட்ரிப்சின் என்ன பண்ணும்? பெப்டைடுகளாக மாற்றும். அப்போ புரதம் மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் என்னவாச்சு? பெப்டைடாக மாற்றியாச்சு. மாபொருள் கொஞ்சமெல்லாம் மால்டோஸாக மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணுது? புரதத்தை எல்லாம் பெப்டைடாக மாற்றியாச்சு. இனி கடைசியாக இருக்கிறது என்னது? கணைய லிப்பேஸ். இங்கே கணைய லிப்பேஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடில் இருக்கிற எல்லா கொழுப்பையும் முழுமையாக செரித்தல் வினைக்கு உட்படுத்தி விடுகிறது. ஏன்னா இதுக்கு மேலே ஜீரணிக்கிறதுக்கு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இறைப்பையில் ஜீரணம் முடிஞ்சு போச்சுன்னா, செரித்தல் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜீரணம் கிடையாது. இனி சிறுகுடலில் என்ன நடக்கணும்? உட்கவரல் மட்டும்தான் நடக்கணும். நம்ம உடம்புக்கு உட்கவரல் மட்டும்தான் நடக்கணும். அப்போ இங்கே கணைய லிப்பேஸ் என்ன பண்ணுது? அங்கே இருக்கிற அத்தனை சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பையும் கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் ஜீரணித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. புரியுதா? அப்போ பித்தநீருக்கும் என்ன பண்ணுது? இந்த கொழுப்பையெல்லாம் துகள்களாக மாற்றியாச்சு. கணைய அமைலேஸு மாபொருளை மால்டோஸை மாற்றியாச்சு. இனி ட்ரிப்சின்னு புரதத்தை பெப்டைடாக மாற்றியாச்சு. அதே போல் கணைய லிப்பேஸ் என்ன பண்ணுது? கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாற்றியாச்சு. இது எல்லாம் சேர்ந்து அந்த பொதுவான குழாய் வழியாக முன் சிறுகுடல் டியோடினத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இனி அங்கேருந்து மொள்ள நகர்ந்து 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 இந்த 5லேருந்து 6 மீட்டரும் உள்ளே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. வழுக்கிக்கிட்டு ஒன்றும் போக முடியாது. ஏன்னா அங்கே வழுக்கிக்கிட்டு போக வேண்டிய ஒரு இது கிடையாது. வழுக்கிக்கிட்டெல்லாம் போகவே முடியாது. மொள்ள 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 நின்று நிதானமாக தான் போகணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சிறுகுடலினுடைய உள் செவரில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக சின்ன 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 சின்னதாக குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்டினுடைய குடலை எல்லாம் சிலப்போ நீங்கள் கடையில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டர்க்கி டவல் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம வந்து முகமெல்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கக்கூடிய டர்க்கி டவலை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தானே இருக்கும் நம்மளுடைய ஆட்டினுடைய குடலினுடைய உள்பகுதி. சொர சொரப்பாக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர்? குடல் உறிஞ்சிகள். குடல் உறிஞ்சிக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், வில்லை. என்ன பேர்? வில்லை. இந்த குடல் உறிஞ்சிகள் வச்சுக்கிட்டு தான் இந்த சிறுகுடல் அத்தனை சத்து பொருட்களையும் உட்கவர்ந்து எடுக்கிறது. அப்போது சிறுகுடலில் சீக்கிரமாக நகர்ந்தால் போதுமா? முடியாது. மொள்ள தான் நகரணும். இங்கே இந்த சிறுகுடலுக்கு முன் சிறுகுடலுக்கு வந்து சேரும் பொழுது உணவினுடைய நிலை எப்படி இருக்குது? உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு எல்லாம் ஜீரணமாகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்கும்? மாபொருள் மால்டோஸாக மாறி நிற்குது. மால்டோஸு அதே மாதிரி நம்ம குடிக்கிற பாலில் லாக்டோஸ் இருக்கும். நம்ம சாயா காப்பி எல்லாம் குடிக்கும்போது லாக்டோஸ் இருக்கும். அதுவும் கார்போஹைட்ரேட்டு.
மால்டோஸு லாக்டோஸ் ஆச்சு, பின்ன நம்ம சீனி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம், சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம், அதில் சுக்ரோஸ் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான கார்போஹைட்ரேட்டுகளும் மிக மிக எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸாக மாறி இருக்கும். புரியுதா? இந்த கார்போஹைட்ரேட் முழுவதுமாக முன்சிறுகுடலில் வந்து சேரும் பொழுது என்னவா இருக்கும்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் என்ற எளிய மூலக்கூறுகளாக மாறி இருக்கும். புரதம் முழுவதுமாக அமினோ அமிலமகளா இல்லையா, நம்ம நேரத்தில் இப்போ பெப்டோனாக மாறிச்சு, பெப்டைடாக மாறிச்சு, பின்ன இப்போ என்னவா இருக்கும்? கம்ப்ளீட்டாக அமினோ அமிலங்களாக மாறி இருக்கும். அதே போல் நேரத்திலே படித்தாச்சு, கணைய லிப்பேஸோடு கூடி கொழுப்பு அத்தனையும் ஜீரணமாயாச்சு, என்னமா மாறி இருக்கும்? கொழுப்பு அமிலமோ கிளிசராலாகவோ மாறியாச்சு. அப்போ நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணை 2.2 எடுத்து நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸை எழுதி வைக்கணும். என்ன எழுதி வைக்கணும்? செரித்தலுக்கு உட்படும் ஊட்டச்சத்துக்கள். அதில் நம்பர் 1 என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட். அது இறுதியான எளிய கூறு என்னது? கார்போஹைட்ரேட்டினுடையது குளுக்கோஸ், எஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆச்சு இல்லையா? இனி அடுத்தது புரதம் என்னவாயிட்டு மாறும்? கரெக்டு, அமினோ அமிலங்கள். கொழுப்பு என்னவா மாறுது? கரெக்ட், கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாகவும் மாறுது. அப்போ புரிஞ்சு போச்சா? பெரிய பெரிய மூலக்கூறுகள் எல்லாம் எளிய மூலக்கூறு ஆயாச்சு இல்லையா? இனி நம்ம வேற என்ன சாப்பிட்றோம்? உணவில் என்னென்ன இருக்குது பாருங்க. செரித்தலுக்கு உட்படாத கூறுகள். கரெக்டு, என்னென்னது? ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லும் பொழுது தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் எப்படி போகும்? நம்மளுடைய சிறுகுடலில் ஜீரணமாக வேண்டாம், அது அப்படியே ரத்தத்திற்கு உறிஞ்சி எடுக்கப்படும். பின்ன கரெக்டு, தாது உப்புக்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தாது உப்புக்கள் இல்லையா? புல்லட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செரித்தலுக்கு உட்படாத ஊட்டச்சத்துக்கள் எவையெல்லாம்னு ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள், கரெக்டாக எழுதி வச்சுங்க. நீருன்னு அதில் இருக்குது. இனி அடுத்தது என்ன வேணும் நமக்கு? கரெக்ட், தாது உப்புக்கள்னு எழுதி வச்சுக்கோ. இனி வேறு என்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமசீரான உணவு பேலன்ஸ் டயட்டில் இருக்குது? கரெக்ட், சொல்லியாச்சு நீங்கள். வைட்டமின்கள் ஏ, பி, சி, டி, இ இல்லையா? இது மாதிரி பல வைட்டமின்கள் இருக்குது. அது ஒன்றும் செரித்தல் வினைக்கு உட்படுவது இல்லை. வெறும் கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு இது மட்டும்தான் செரித்தல் வினைக்கு உட்படுது. நோட் பண்ணி வச்சாச்சு இல்லையா? கரெக்ட். அதெல்லாம் நேராகவே தண்ணியும் தாது உப்புக்களும் வைட்டமின்களும் இரத்தத்திற்கு உட்கவரப்படுகின்றன இல்லையா? இனி உட்கவருதல் எங்கே நடக்கும்னு சொன்னேன்? சிறுகுடலில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விரல் போன்ற இல்லையா குடல் உறிஞ்சிகள் ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கிட்ட 6 மீட்டர் நீளம் இருந்தனாலும் நம்ம கிராஃப்லியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஒரு ஸ்கொயர் மில்லிமீட்டர்லேயே கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வரை இருக்கும்னாக்கும் சொல்கிறாங்க இந்த குடல் உறிஞ்சிகள். புரியுதா? ஒரு சின்ன கிராஃபில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கட்டம், ஒரு மிக சிறிய கட்டம் ஸ்கொயர் மில்லிமீட்டரில் 40 முதல் 50 வரை இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு இந்த 5-5.5 மீட்டர் கடந்து வரும் பொழுது நம்ம உணவில் இருக்கக்கூடிய அத்தனை சத்து பொருட்களும் அங்கு உறிஞ்சி எடுக்கப்பட வேண்டும். படவிளக்கம் 2.6 மிக அழகாக ஒரு சிறுகுடலினுடைய படம், அதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து காமிச்சு குடல் உறிஞ்சிகள் அடையாளப்படுத்தி அதிலிருந்து ஒரு சிங்கிளான ஒரு குடல் உறிஞ்சி அதாவது வில்லையை எடுத்து காமிச்சிட்டுண்டு. அதில் சென்டர் ஏரியா பார்க்கும் பொழுது லாக்டியல் என்ற நிணநீர் குழாயினுடைய அமைப்பும் சைடில் பார்த்தீங்கன்னா இரத்த தந்துகிகளெல்லாம் இருக்குது. இந்த இரத்த தந்துகிகள் என்னது? குளுக்கோஸ். நம்ம படித்தோம் இல்லையா, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். குளுக்கோஸையும் அதே போல் அமினோ அமிலத்தையும், சரியா, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸும் அதே போல் அமினோ அமிலத்தையும் இந்த இரத்த தந்துகிகள் உறிஞ்சி எடுக்குது. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிக்கும், அதனால் ஈஸியாக. ஆனால் கொழுப்பு தண்ணியில் கரையுமா?
கரையாது. அதனால் டைரெக்டாக கொழுப்பை வந்து ரத்தத்துக்கு உட்க வர முடியாது. அதற்கு பதிலாக லாக்டியல் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாக்டியல்கள் என்ன பண்ணும், கொழுப்பு அமிலத்தையும் கிளிசராலையும் உறிஞ்சி எடுக்கும். புரியுதா வித்தியாசம் என்னென்னு புரியுதா? எதெல்லாம் இப்போ ரத்த தந்துகிகள் உறிஞ்சி எடுக்குது பாருங்கள். படத்தில் விளக்கமாக எழுதிட்டுண்டு எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு படம், கேள்வி பதில் எல்லாம் இது ஒன்று. சரியா? புஸ்தகத்தில் கண்டிப்பாக வில்லசனுடைய குடல் உறிஞ்சினுடைய படத்தை வரைஞ்சி இதை அடையாளப்படுத்தி வைக்கணும். இரத்த தந்துகிகள் குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸும் அமினோ அமிலத்தையும் உறிஞ்சி எடுக்கும். லாக்டியல் எதை உறிஞ்சி எடுக்குது பாருங்க. கரெக்ட். என்னது? கொழுப்பு அமிலத்தையும் கிளிசராலையும் உறிஞ்சி எடுக்குது. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? க்ளீனாக புரிஞ்சுதா? ஏன் கொழுப்பு வந்து தண்ணியில் கரையாததுனால தான் ரத்தத்துக்கு நேரடியாக உறிஞ்சி எடுக்கப்படுவது இல்லை. இவ்வாறாக 90 விழுக்காடு நீரும் தாது உப்புக்களும் எல்லாமே இங்கேயே சிறுகுடல்லையே உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்து பொருட்களும் வெளியில் போகிறதுக்கு கிடையாது. புரியுதா? இங்கே இனி நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னதுன்னு கேளுங்க. அது கீழே சின்ன குறிப்புகளெல்லாம் இருக்குது. அந்த குறிப்புகளுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கோங்கன்னு சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. வரைய சொன்னதை வரைஞ்சி வச்சுக்கோங்க. நோட்டை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வைங்க. நம்ம அடுத்த கிளாஸில் மிக விரைவில் சந்திப்போம். ஓகேவா?